பார்க்கிங்க்கு ஒரு நயல் கிடையாது. மழை காலத்துல இன்னும் மோசமா இருக்கும். மழை காலத்துல டோட்டல் ரெஸ்ட். சரியான முறையில சாக்கடை வசதி அமைச்சு கொடுக்காதனால என்ன ஆயிட்டுனாங்க, கொசு தொல்லை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்க சொந்த செலவுல பைப்பு போட்டு கொடுத்து வீட்டுல உள்ள எல்லா படிக்கட்டையும் இடிச்சாங்க. நாளைக்கே நடத்துற மாதிரி எல்லாமே பண்ணாங்க. ஆனா இங்க ஒண்ணுமே நடந்ததா சரித்திரமே கிடையாது. வீடு கட்டுறதுக்கு பட்டா இல்ல, பஸ் அதுப்பா எங்களுக்கு இந்த ஒரு உதவியுமே எங்களுக்கு கிடையாது. பயமா இருக்கு. காரைக்கால் தெற்கு தொகுதி மக்களே, இந்த வீடியோ இன்னும் ஒரே நிமிஷம் தான். இதை பார்க்கும்பொழுது நம்மளோட உண்மையான வாழ்க்கை தெரிய போகுது. காரைக்கால் தெற்கு தொகுதி வளர்ச்சியடைந்த தொகுதி, எல்லா வசதிகளும் இருக்கிற தொகுதி அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையா? நிலைய பார்ப்போம். நம்முடைய தொகுதியுடைய சந்தை எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாம இருக்கு. வியாபாரிகளும் மக்களும் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு இருக்காங்க. மழையிலும் வெயிலும் கஷ்டப்படுறது இல்லாம நிழல் குடை, பாதை, கழிவறை வசதி கூட இல்லாத ஒரு நிலை தான் இங்க இன்னும் இருந்துட்டு இருக்கு. அடுத்து நம்ம தொகுதியோட சமத்துவபுரம். எல்லா மக்களும் நல்ல வசதியோட சமத்துவமா இருக்கணும்னு சொல்லிதான் இந்த சமத்துவபுரத்தை ஏவிஎஸ் கொண்டு வந்தாங்க. ஆனா கடைசி 20 வருஷமா அடிப்படை வசதி இருக்கான்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சாலை வசதி சுத்தமா போயிடுச்சு. டிரைனேஜ் வசதி இருக்கா? இல்லவே இல்ல. கொசு தொல்லையும் காலரா, டெங்கு மாதிரி நோய்களாலும் மக்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. பூசக்கட்டளை மக்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஏரியாவுக்கு போய் பார்த்தாதான் தெரியும் இந்த தொகுதியில இவ்வளவு மோசமா இடம் இருக்கா, மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களான்னு. பட்டா வசதி கிடையாது, கழிவு நீர் மற்றும் தெருவிளக்கு வசதி கிடையாது, நல்ல குடிநீர் வசதி கிடையாது, பெண்களுக்கு வர மாத பணம் கூட சரியா வரதில்ல, ரேஷன் பொருள் சரியா கிடைக்கிறது இல்ல. மக்கள் இன்னும் அல்லல் பட்டு தான் இருக்காங்க. ஓடுதுறைன்னு ஒரு பகுதி இருக்கு, அதுவும் 3 ஓடுதுறை இருக்கு. ஆனா 3 இடத்துலயும் ஒரே பிரச்சனை என்னன்னா, மக்களுக்கு சாலை வசதி, போக்குவரத்து வசதி, அங்க இருக்கிற அரசு கட்டமைப்பு எதுவுமே சரியா வேலை செய்யறது இல்ல. இதை தாண்டி அங்க ஒரு அங்கன்வாடி இருக்கு, இடிஞ்சு விழுந்து குழந்தைகள் சாகர நிலைமையில இருக்கிற ஒரு அங்கன்வாடி. குழந்தைகளுக்கு சரியான உணவு வசதி இல்ல, விளையாட்டு மைதானம் இல்ல. அந்த அங்கன்வாடியை பார்த்தாலே எல்லாருக்கும் கண் கலங்குற நிலை. குழந்தைகளை தாண்டி இங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பாளையம் தெருவுல பார்க் இருக்கு, 20 வருஷமா அதை மெயின்டைன் கூட பண்ணல. இந்த தொகுதியில இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு. ரயில்வே மேம்பாலம் பண்ணினால மக்கள் ஒவ்வொரு நாளும் டிராபிக்கால பாதிக்கப்படுற நிலை இருந்துகிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, ஆனா ஹாஸ்பிட்டல்ல சரியான எண்ணிக்கையில டாக்டர்ஸ் இல்ல, நர்ஸ் இல்ல, முக்கியமா எக்யூப்மெண்ட்ஸும் இல்ல. இதனால மருத்துவத்துக்கு பாண்டிச்சேரிக்கு இல்லனா தஞ்சாவூருக்கு போகிற நிலைமை இருக்கு. குழந்தைகளுக்கு பஸ் வசதி இருக்கு, ஆனா 1 ரூபாய் கேட்கறாங்க. எதுக்காக குழந்தைகள் கிட்ட 1 ரூபாய் கேட்கணும்? நம்ம குழந்தைகளுக்கு அதை ஃப்ரீயா கொடுக்க முடியாதா? மேலும் அந்த பஸ்ல குழந்தைகளுக்கு வசதி இருக்கான்னு பார்த்தா இல்லவே இல்ல. பேருந்துகள் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அடுத்து வேலை வாய்ப்பு. நம்ம ஊர்ல படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு. நான் பிரைவேட் கம்பெனில இருந்து வேலை வாய்ப்பு வாங்கி தரேன்னு இப்ப சில பேர் சொல்றாங்க. ஆனா அரசு வேலை வாய்ப்பு நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்குமா? இல்ல பிரைவேட் கம்பெனி வேலை தானா? இதை மாத்தணும்னா இந்த தொகுதியில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேலை வாய்ப்பு பயிற்சி ரொம்ப தேவை. ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லாம வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? வெறும் டிகிரி மட்டும் வச்சு வேலை கிடைக்குமா? அந்த கேள்வி இன்னும் இருக்கு. காரைக்கால் மாணவர்களுக்கு கல்வியும் வேலை வாய்ப்பிலும் ரிசர்வேஷன் இருக்கான்னு பார்த்தா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த தொகுதியின் வளர்ச்சிக்கும் காரைக்காலின் வளர்ச்சிக்கும் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச ஏவிஎஸ் ஐயா அவர்களின் மகன் திரு சக்திவேல் பிரபு அவர்கள் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் மாத்தி காமிப்பேன்னு சொல்றாங்க. 20 வருஷமா இந்த தொகுதியை இருண்ட நிலையில இருக்கு. காரைக்காலிலேயே சிறந்த தொகுதியா மாட்டுவோம்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு செய்யணும்னு சொல்றாங்க. அதற்கான தீவிர முயற்சியை நான் எடுப்பேன்னு சொல்றாங்க. படித்த இளைஞரான அவருக்கு உங்க ஓட்ட கொடுத்து இந்த தொகுதியை மாத்துவோம். உங்க வீட்டு பிள்ளை, உங்களோட இருக்கிற பிள்ளை, உங்க குடும்பத்திலிருந்து ஒருத்தரா வர திரு ஏவிஎஸ் ஐயா அவர்களின் மகன் சக்திவேல் பிரபு அவர்களுக்கு கை சின்னத்துல ஓட்டு போடுங்க. நீங்க அவர்கிட்ட நேருக்கு நேரா கேள்வி கேட்கலாம், அவர் வீட்டுக்கு போய் கேட்கலாம், எந்த பிரச்சனைனாலும் உரிமையோட கேள்வி கேட்கலாம். நம்ம குடும்பத்திலிருந்து நமக்காக நம்மில் ஒருவராக வந்து மாற்றத்தை உருவாக்குவாங்க. மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். வாக்களிப்போம் கை சின்னத்துக்கு. நம்ம தொகுதியை மாற்றி அமைப்போம், வெற்றி அடைவோம்.